வணக்கம். ASDM அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ், இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ASDM அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல வந்து ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னுவாங்க, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்கள் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நான் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆகாமல் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே ஒரு ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து இன்டரப்ட் பண்ண முடியாது. அப்படி இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய டீமுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் அதை இன்டரப்ட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இல்லை அதை இன்டரப்ட் பண்ணுறதால உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா அடிக்கடி அதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸே நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பிரேக் டவுன் ஆகி அது கம்ப்ளீட்டாக 1 வீக் ஆகலாம், இல்லை 1 மந்த் ஆகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான ரீசன் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராமல் ஒரு ஹெல்த்தியாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பொதுவாக வந்து ஒரு ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் வைக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், வித் ரெஸ்பெக்ட் டு மெக்கானிக்கல் சிஸ்டம், இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு வாட் எவர் இட் இஸ், ஈவன் ஐடி சிஸ்டமாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஃப்ரம் அப்ஸ்ட்ரீம் டு டில் டவுன் ஸ்ட்ரீம் வரைக்கும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ணி அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் இல்லை ஃபால்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் பிரேக்கர்ஸ், கேபிள்ஸ், லக்ஸு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபால்ட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்னஸ் பார்ப்போம். ஸோ இதே கூலிங் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்டிங் சிஸ்டம் இருக்குன்னா டக்டிங் உள்ளே க்ளீன் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்யூப்மெண்ட் ஓவரால் சில்லர் பிளான்ட் இருக்குன்னா அந்த சில்லர் பிளான்ட்டை வந்து ஓவரால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதோடைய என்ன சொல்கிறது ஓவரால் அதோடைய பைப்பிங் லைனு, அதோடைய ஸ்ட்ரெயினர்ஸு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது பண்ணுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக அடுத்த 1 இயர் வரைக்கும் அதை பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸுக்கு அடுத்த அட்வான்ஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா எஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். இது இயர்லி ஒன்ஸ் பண்ணாமல் அது வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு. அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ஸ்ட்ரீம்லேருந்து டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா அசோசியேட்டட் எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சிஸ்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிஷனல் பேஸ்டு ஷட்டவுன் அப்படின்றது ஒன்று பண்ணலாம். அதாவது உங்களுடைய எக்யூப்மெண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஷட்டவுன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சரிங்களா, அது வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ இதை பற்றி சும்மா ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுத்துருக்கு, நிறைய இதை பற்றி பேசுறது. ஸோ இதை பற்றி ஏதாவது பர்டிகுலர் செக்ஷனை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் பொறுத்து நான் இதை வந்து இந்த டீட்டெயிலான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.